அபிஷேகா டிக்கெட் டு ஃபினாலேவை வின் பண்ணுவாங்களா? ஃபினாலேக்கு போவாங்களா? அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விக்கு, அவங்களோட அம்மா சமீபத்தில ஒரு சில முக்கியமான விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ்ல இப்ப டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நபர செலக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. 5 ஸ்லாட்டு அதில ஏற்கனவே 2 ஸ்லாட் முடிஞ்சிருச்சு. மீதம் இருக்கக்கூடிய 3 ஸ்லாட்டுக்கு கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே பயங்கரமா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு வாரம் அபிஷேகா வருவாங்களா? அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா, இப்ப அவங்க கூட போட்டி போடுற மிச்சம் இருக்கக்கூடிய 4 நபர்கள் 5 நபர்களுமே அவ்வளோ சூப்பரா பாடக்கூடியவங்க. இதனால அபிஷேகா ஃபினாலேக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுந்திருக்கு. அண்ட் அபிஷேகாவோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதனால அவங்க அவங்களோட அம்மா கிட்ட, அதாவது அபிஷேகாவோட அம்மா கிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி கேட்டிருக்காங்க. நீ இந்த வாரம் ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பியே, என்ன நடந்துச்சு? அபிஷேகா செலக்ட் ஆகியிருக்காளா? ஒருவேளை இந்த வாரம் செலக்ட் ஆகலாம், அடுத்த 2 வாரத்துக்குள்ள அவ செலக்ட் ஆகிடுவாளா? என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு? ஏன்னா நிறைய பேர் சோசியல் மீடியால அபிஷேகா வரமாட்டாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மைதானா? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அபிஷேகா மேல இருக்க பாசத்துல அவங்க கிட்ட இதை பத்தி கேட்டிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு அபிஷேகாவோட அம்மா ரொம்ப கிளியரா ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஃபினாலேக்கு என் பொண்ணு வருவாளா மாட்டாளா அப்படிங்கிறது சத்தியமா நம்மளோட கையில கிடையாது. அது முழுக்க முழுக்க அபிஷேகாவோட கையிலையும் ஜட்ஜஸோட கையிலையும் மக்களோட கையிலையும் தான் இருக்கு. அபிஷேகா நல்லா பாடியிருந்தானா இந்த வாரம் செலக்ட் ஆயிருப்பா. அண்ட் இல்லைன்னா அடுத்த 2 வாரத்துக்குள்ள செலக்ட் ஆகிருவா. அவ நல்லா பாடினா கண்டிப்பா ஜட்ஜஸ் வந்து அவளுக்கு அந்த ஒரு அரியணையை கொடுக்க தான் போறாங்க. அண்ட் இதனால இது முழுக்க முழுக்க அபிஷேகாவோட கையில மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி அவளுக்கு வரப்போற ஓட்டுகள் தான் முடிவு பண்ண போகுது. அதனால இப்போதைக்கு நமக்கு எதுவுமே சொல்ல முடியாது. இது முழுக்க முழுக்க ஆண்டவனோட கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க எல்லாரும் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் நானும் அவ ஃபினாலே போகணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே நேரம் சில விஷயங்களை என்னால் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி வந்து டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நானும் அது மாதிரி டிவி பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே அவளோட வெயிட் பண்ணுங்கள், என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என் பொண்ணுக்கு ஓட் போடுங்க, கண்டிப்பாக அவள் ஜெயிக்கணும்னு தான் எனக்கும் ஆசை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அபிஷேகாவோட அம்மா வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அபிஷேகாவோட அம்மா கிட்ட அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கேட்டது ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். இந்த வாரம் ஷூட்டிங் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். அப்போ அபிஷேகா அம்மா அங்கே இருந்திருப்பாங்க. அபிஷேகா செலக்ட் ஆகியிருக்காங்களா ஆகலையா அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்கள்ட்ட அப்படி கேட்டிருக்காங்க. அவங்க மலுப்புறத பார்க்கும்போது இந்த வாரமும் ஒருவேளை அபிஷேகாவுக்கு கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு வருது. அண்ட் ஒருவேளை அடுத்த 2 வாரத்தில் அவங்க செலக்ட் ஆனால் தான் உண்டு, ஜட்ஜஸ் கையில் உண்டு, மக்கள் கையில் உண்டுன்னு அவங்க சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது ஒருவேளை அந்த பீப்புள் சாய்ஸ்னு ஒன்று வரும் இல்லையா, அதுலேயே தான் அபிஷேகாவை கொண்டு வரலாங்கிற ஐடியாவில் டீம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளை நமக்கு கொடுக்குது. எது எப்படியோ இந்த வாரம் அபிஷேகா செலக்ட் ஆகலை அப்படிங்கிறது அவங்க அம்மா பேசினதை வச்சு தெரியுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.